गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். சனிக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி, கரவருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி அமாவாசை, யோகம் சித்த யோகம்.
தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த நாளின் சிறப்பு ஆடி அமாவாசை. பொதுவாகவே மாதம் வருகின்ற அமாவாசை நாள் மிகவும் முக்கியமான ஒரு தினம். முன்னோர்களை நினைத்து அவர்களின் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற நாள் அமாவாசை. அதிலும் தை மாதம் வருகின்ற அமாவாசையும் ஆடி மாதம் வருகின்ற அமாவாசையும் அதிக சிறப்பு வாய்ந்தது. 12 மாதங்களுமே அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தந்தை உயிரோடு இல்லாதவர்கள் மட்டும்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். 12 மாதமும் செய்ய முடியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 2 நாட்களிலும் அவசியம் தங்களுடைய குடும்பத்து முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள். இன்றைய தினம் சனிக்கிழமையும் ஆடி அமாவாசையும் ஒன்றாக இணைந்து வருவதால் இது அதிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். சர்வ அமாவாசையாக இன்றைய தினம் ஆடி அமாவாசையாக அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு நாள். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு.